பெண்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான பூஜை அறை குறிப்புகள். பூஜை அறையில் எத்தனை விளக்குகளை வேண்டுமானாலும் ஏற்றி வைக்கலாம். ஆனால் தவறாமல் ஒரு மண் அகல் விளக்கில் விளக்கேற்ற வேண்டும். இவ்வாறு அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவது குடும்பத்திற்கு நன்மையை கொடுக்கிறது. அதேபோல் அகல் விளக்குகளில் தீபமேற்றி வைத்து அதன் பிறகுதான் மற்ற விளக்குகளில் தீபம் ஏற்ற வேண்டும். அதேபோல் அகல் விளக்கில் தீபம் ஏற்றிவிட்டு அதில் ஊதுபத்தி, கம்ப்யூட்டர் வசதி மற்றும் தசாங்கம் இவற்றை பொருத்திக் கொள்ளலாம். ஆனால் காமாட்சி விளக்கிலோ கஜலட்சுமி விளக்கிலோ இவ்வாறு ஊதுபத்திகளை பொருத்தக்கூடாது. பூஜை செய்யும் பொழுது அனைவரும் வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் வைப்பது வழக்கமான ஒன்றுதான். ஆனால் வைக்கப்படும் வெற்றிலைகள் எப்போதும் இரட்டைப்படியில் இருக்க வேண்டும். அதில் காம்பு பகுதி, நுனி பகுதி சரியாக இருக்க வேண்டும். வெற்றிலை பாக்கின் காம்பு பகுதி சுவாமியின் வலது புறமும் நுனிப்பகுதி இடது புறமுமாக இருக்க வேண்டும். பூஜைக்கு தேங்காய் உடைக்கும் பொழுது அதனை ஒரு நிமிடம் தண்ணீரில் நனைத்து அதன் பிறகு உடைக்கும் பொழுது தேங்காய் சரி பாதியாக உடையும். அவ்வாறு தேங்காய் உடைத்த பிறகு அதில் 3 கண் உள்ள பகுதியை சுவாமியின் வலது புறமும் தேங்காயின் இன்னொரு பகுதியை சுவாமியின் இடது புறமும் வைத்துவிட வேண்டும். கோவிலில் அர்ச்சனை செய்து உடைக்கப்படும் தேங்காயின் ஒரு பகுதியை பூசாரியிடம் கொடுக்கும் பொழுது 3 கண் இருக்கும் பகுதியை கொடுத்துவிடக்கூடாது. 3 கண் உள்ள தேங்காய் பகுதியை வீட்டிற்கு கொண்டு வரும் பொழுதுதான் பூஜை செய்த முழுபலனும் கிடைக்கிறது. எனவே மற்ற பாதியை பூசாரியிடம் கொடுத்துவிட வேண்டும். ஒரு சிலர் தங்கள் வீட்டில் மணி பிளான் செடியை அதிர்ஷ்டத்திற்காக வளர்ப்பதுண்டு. இதனை வளர்க்கும் பொழுது பணவரவு உண்டாகும். ஆனால் ஒரு சிலருக்கு எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை என்றால் அவர்கள் மணி பிளான்ட் வைத்திருக்கும் பிளாஸ்டிக் தொட்டியை மாற்றிவிட்டு அதனை ஒரு மண் தொட்டி அல்லது மண் பானையில் வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு அதில் ஒரு ரூபாய் நாணயத்தை புதைத்துவிட்டு வெள்ளிக்கிழமை 6 இலிருந்து 7 மணிக்குள் தண்ணீருடன் 2 ஸ்பூன் காய்ச்சாத பாலை சேர்த்து ஊற்ற வேண்டும். இவ்வாறு செய்து வரும் பொழுது பண வரவில் நல்ல மாற்றம் உண்டாகும்.